ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதீஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி திருப்பாகம் அப்படின்னு சொல்லுவா. இது ஒரு ஸ்வீட்டு. இது திருச்செந்தூர் ஸ்பெஷல். திருச்செந்தூரில் பச்சை சாத்தி, வெள்ளை சாத்தி, சிகப்பு சாத்தி அப்படின்னு இந்த சஷ்டி திருவிழா அப்போ நடக்கும். அப்போது இந்த ஸ்வீட் பண்ணுவாங்க. கோவில் ஸ்பெஷல். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முக்கியமாக நான் ஒரு 3/4 கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1 கப்பு முந்திரி போட்டிருக்கேன். இது ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். இந்த முந்திரி பல்ஸ் மோடில் வச்சு திரித்து கொண்டு வந்துடுங்க. இந்த முந்திரி அதே கப்பில் நம்ம 3/4 கப்பு கடலை மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 3/4 கப்பு, இல்லைனா 1 கப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது 3/4 கப்புக்கு மேலே 1 கப்புக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது முக்கியமான ஒரு விஷயம், இதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குங்குமப்பூ ஒரு 10-15 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுண்டு நல்லா சூடான பால் விட்டு அதில் ஊற வைக்கணும். இது நல்லா இதில் ஊறணும். நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம கடைசியில் அதை ஆட் பண்ண போகிறோம் திருப்பாகமில். ஸோ இது திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு விசேஷமான ஒரு நைவேத்தியம். இப்போது 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். அந்த 1 கப்பு பாலை இப்போ பாருங்கள், அடுப்பு பற்ற வைக்கல இன்னும். நம்ம அந்த பாலை விட்டு இந்த ஆறின கடலை மாவை நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம், ஏன்னா வறுத்துருக்கோம் வேறு, அதனால் ஈஸியாக கலந்துட்டு 3/4 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த கரைச்ச கடலை மாவும் பாலும் கலந்தோம் இல்லையா, அதை வச்சு நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது ஒன்ஸ் சூடாகிடுதுன்னா கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம் தான். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக எடுத்து இப்போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யை சேர்த்து கலந்து விடும்பொழுது பாருங்கள், இப்போவே சுருண்டு வர பார்க்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் நான் மொத்தமே 1.5 கப் சேர்க்க போகிறேன். முதல்ல 1 கப்பு போடுறேன். இப்போ கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 1/2 கப் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பட் இது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் இலகும். இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுங்கள். இந்த 3/4 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா சுருண்டு வந்திருக்கு. பச்சை வாசனைலாம் போய் நல்லா பிளெண்டாக எடுத்து சர்க்கரையோட இப்போ நம்ம முந்திரி துருவல்ல நம்ம முந்திரி பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதை கலந்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு கம்ப்ளீட்டாக லோவில் இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ஆகிடும். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிச்சம் இருக்கிற நெய்யை சேர்த்துடலாம் கம்ப்ளீட்டாகவே. இது ஒவ்வொரு கடலை மாவு ஒவ்வொரு மாதிரி நெய் இழுக்கும். பட் 3/4 கப்பு தான் மேக்ஸிமம், அவ்வளோதான். இப்போ இது பாருங்கள், இதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுறோம். இந்த நெய்யை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கடைசியில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, திருச்செந்தூரில் பச்சை சாத்தி, வெள்ளை சாத்தி, சிகப்பு சாத்தி இருக்கும். ஸோ அக்கார விடசில் நைவேத்தியம் ஒரு சாத்திக்கு, கல்கண்டு சாதம் வெள்ளை சாத்திக்கு, திருப்பாகம் இன்னொரு இதுக்கு பண்ணுவாள். ஸோ இது ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினப்புறம் சூப்பராக எடுத்து பாருங்க. ஒரு கப்பில் போட்டு நான் போட்டிருக்கேன். அழகாக கவுத்தினவன அப்படியே பொங்கல் மாதிரி விழுந்துடும். இப்போது இது சூப்பராக ரெடி ஆயாச்சு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது தான். சுவாமி தெருவீதி வாசலில் வரும்பொழுதே கூட நைவேத்தியம் பண்ணும். கோவில்லையும் பண்ணுவாள். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பாருங்கள், கையிலே ஒட்டாது. ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாதாம் அல்வாவா, இல்லைனா கேஷ்யூ அல்வாவா, இல்லைனா மைசூர் பாகான்னு தெரியாது. இதை என்ன பண்ணுவான்னா ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் சுற்றி வச்சிடணும். இது பந்தி, கல்யாண பந்தியில் கூட ஒரு வேளைக்கு ஒரு ஸ்வீட்டாக போடுவாங்க திருப்பாகம், இந்த பாதாம் அல்வா மாதிரி. பட் இது சாப்பிட்டவங்க எல்லாமே எங்கள் வீட்டில் பாதாம் அல்வா தான் சொன்னாங்க. திருப்பாகம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஸ்வீட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக போட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சரியான அளவில் வரும். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப 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 அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.